இங்க ஒருத்த நைட் டைம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது வினோதமான ஒரு விரல் மட்டும் தனியா கீழே கிடக்கு. அதை பார்த்துட்டு சும்மா இல்லாம அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததும் அதை கம்ப்யூட்டர் டேபிள் மேல வச்சுட்டு இது எந்த மிருகத்தோட விரலா இருக்கும் நெட்ல தேடிட்டு இருக்கான். அப்ப டேபிள் மேல குடிக்கிறதுக்கு வச்சிருந்த தண்ணி தெரியாம அந்த விரல் மேல ஊத்திடுது. பார்த்தா அடுத்த செகண்டே அந்த விரல் கீழே ஊத்தின மொத்த தண்ணியை உறிஞ்சிடுது. அதை பாக்குறவனுக்கு வினோதமா இருக்கு. சோ அதை பத்திரமா வைக்கிறதுக்காக ஒரு சின்ன டப்பால போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நைட்டு தூங்க போயிடுறான். அடுத்த நாள் காலையில வந்து ஃப்ரிட்ஜ் திறந்து பார்க்கும்போது அந்த விரல் காணாம போயிடுது. எங்கடா போச்சுன்னு வீடு ஃபுல்லா தேடி பாக்குறான். பார்த்தா நேத்து டப்பால வச்ச அந்த ஒரு விரல் இன்னைக்கு 2 விரலா முளைச்சிருக்கு. அதை தொட்டு பார்க்க கைய பக்கத்துல கொண்டு போனதோ அது இவனோட விரலை இறுக்கமா புடிச்சுக்குது. அப்பதான் அந்த விரலுக்கு உயிர் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். இப்படியே நாளுக்கு நாள் அந்த விரல் வளர்ந்துகிட்டே போய் இப்போ ஒரு கை ஃபுல்லாவே வளர்ந்துருக்கு. சோ அது இன்னும் பத்திரமா வைக்கிறதுக்காக வீட்டுல இருக்கிற ஃப்ரீசர்ல கொண்டு போய் வச்சுட்டு அது எங்கேயும் எஸ்கேப் ஆகாம இருக்க ஃப்ரீசர் ஒரு பூட்டு போட்டு பூட்டிட்டு வரான். அடுத்த நாள் காலையில போனா அந்த ஃப்ரீசர் பாக்ஸோட பூட்டே உடைஞ்சிருக்கு. உள்ள இருந்த கையும் காணாம போயிடுது. எங்கடா போச்சுன்னு திரும்பி பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஜன்னல் உடைஞ்சிருக்கு. சோ இவ்வளவு நாள் பாதுகாத்து வச்சிருந்தது இப்படி காணாம போயிடுச்சுன்னு கடுப்பாயிடுறான். அன்னைக்கு நைட்டு திரும்பவும் ஃப்ரீசரை திறக்கிற சத்தம் கேக்குது. என்னாச்சுன்னு வந்து அந்த ஃப்ரீசரை திறந்தா உள்ள இதுவரைக்கும் யாருமே பார்க்காத உருவத்துல ஒரு மிருகம் படுத்திருக்கு.